ஒருத்தரோட வாட்ஸ்அப் மெசேஜுக்காக நாம் காத்திருக்கிறோம். ரிப்ளை வரலன்னு வச்சுங்களேன். ஏன், என்னாச்சு, எதனால், ஒரு மேலே என்ன மறந்துட்டியா அப்படின்னு 1000 கேள்விகள். ஆனால் இதே காத்திருப்பு, இவ்வளவு கேள்விகள் இன்றைக்கு மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அந்த அழகான மனசை காட்டுற ஜன்னல் தான் நற்றினை நூல். நற்றினையில் காதலோட, பெண்ணோட, இயற்கையோட இணைச்சு பாடுற பல பாடல்கள் இருக்குது. நீர் இல்லாமல் எப்படி உலகம் இயங்காதோ, அதே போல் தலைவனே நீ இல்லாமல் நான் எப்படா இயங்குவேன். வெறும் அவன் அவள் அப்படின்னு மட்டும் பாடிட்டு போகாமல் மனித உணர்ச்சியோட ஒப்பிட்டு பாடின ஒரு நூல். ஒருத்தரை உண்மையை நேசிச்சோன்னு வைங்களேன், அவங்க அருகில் இல்லாத போது தான் அந்த அன்போட ஆழம் புரியும்னு சொல்லுவாங்க. அருகிலிருந்து அடிக்கடி பேசுவது ரொம்ப ஈஸி, ஆனால் தொலைவில் இருக்கும் ஒருத்தரோட காத்திருப்பு, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஏக்கம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே சுட்டப்பட்டிருக்கு. பெண்ணும் ஆணும் டெய்லியும் அவங்களோட காலுக்காகவும் ஒரு சில வார்த்தைகளுக்காகவும் காத்திருக்கும் போது நீண்ட நேரம் ஆயிடுதுன்னு வைங்களேன், லட்சக்கணக்கான கொஸ்டின் வந்துடுமா. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரை அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியாமல் போயிருக்கும், அதனால் கூட கூப்பிட முடியாமல் போயிருக்கும். அப்படின்னு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்குமா? எந்த ஒரு காத்திருப்புக்கும் உண்மையை விட கற்பனை தான் ரொம்ப அதிகமாக உருவாகிடுது. அன்றைக்கெல்லாம் காதலுக்காக அந்த நிலவொளியை புது விடுவதாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபோனோட ஸ்க்ரீனு, ரிப்ளை மெசேஜுக்காக வெயிட்டிங் இல்லை. டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, ஆனால் மனித மனம் அதே ஏக்கத்தோடு தான் இன்றைக்கும் காத்திருக்கு. அன்னைக்கு தூது சென்றது ஒரு தோழி, ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வெறும் கருவி மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனால் காதல் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே காத்திருப்பு, அதே ஏக்கம், அதே வழியாம். யாருப்பா இவங்க இந்த காலத்தில் நன்றினை நூலெல்லாம் ஒரு டாப்பிக்காக எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, இன்னும் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது, எதுக்காக இப்போ நன்றினையை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நன்றினையை வெறும் தமிழ் நூலாக பார்த்தா அது அந்த கால நூல் சரிதான். ஆனால் அதை இந்த காலத்தோட இணைச்சு கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு போயிடுச்சியா, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டிட்டு போயிடுது. நமக்கு மட்டும் இந்த பிரிவும் சந்திப்பும் பிரச்சனை இல்லை, நம்ம முன்னோர்களுக்கும் கூட இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போ தானே தெரியுது. கண்ணாடியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட முகத்தை பார்க்கலாம், இன்னைக்கு நம்ம முகத்தையும் பார்க்கலாம். ஆனால் காத்திருப்போட கதை இன்னுமே முடியலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் இல்லை, ஃபோன் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருந்த சூழல்லையும் இன்னைக்கு ஏதோ அந்த பயப்புள்ள வருமா வராதா? எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது. கொஞ்சம் கூட என்னை பற்றி இந்த பாசுக்கு சிந்தனையே இல்லை. அட என்னையா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதில் வேற அவரை பற்றி நான் நம்பிட்டு இருக்கேன். அவர் என்னை விட்டு பிரிய மாட்டாரு, அவர் எப்படியா இருந்தாலும் என்னவர் சொல்ல காப்பாற்றிடுவார், அவர் என்னதான் நேசிக்கிறாரு என்று நம்பிக்கையோட பேசியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருதா? அத்திக்காய் காய்க்காய் ஆழங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவா. எப்பா மேடம் இல்லாமல் நானும் கஷ்டப்பட்டு தாயா இருக்கேன், அதை அங்கே கொஞ்சம் போய் சொல்கிறியா? காதல் என்பது கைபேசிகள் சுருங்கி விட்டாலும் கூட இவ்வளவு ஓமைகள் கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, படிக்க படிக்க இன்னுமே ரசிக்குது அந்த காலத்து காதல். ஆனால் இன்னைக்கு அதோட நிலைமை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், என்ன காரணம்னே தெரியலையே. ஆனால் பிரேக்கப்பு, பயப்புள்ள எல்லாத்தையும் சுயநலமாக யோசிக்குது. என் மேலே இருந்து தப்பும் இல்லைப்பா, அவங்களே அவ்வளோ சுயநலமாக இருக்காங்க. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த நான் என்ன அவ்வளோ பெரிய இழுச்சவையா? கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசனையே இல்லை. தொழில், வேலை எல்லாமே முக்கியம்தான், அதை விட நானும் முக்கியம் தானே அப்படின்னு புலம்பி தீர்த்துடுறோம். இதில் வேற தோழிங்கெல்லாம் கம்மன் இருக்காங்களா? அப்போ இருந்த தோழி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க தோழிங்க இந்த காலத்தில் இதையெல்லாம் கூட நம்புறியா? போய் வேலை இருந்தால் பாரு அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. காலங்கள் கடந்தாலும் கூட காட்சிகள் மாறலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குது இந்த காதல். பேர்பட்ட காதல் ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா அவங்கள எப்படி சமாளித்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க நெற்றினை காலத்தில். அவி உண்ண மாட்டாங்களாம், உறங்க மாட்டாங்களாம், நெஞ்சு கிளறி கூத்தாடி தலைவனோட கையை கட்டாயம் பிடிச்சிருவாங்களாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? ஏங்க சிஸ்டர், அந்த காலத்தில் ஜாதி மதம்லாம் எதுவும் இல்லையா? நிச்சயமாக இருந்திருக்கோங்க, ஆனால் அதெல்லாம் எது நம்ம காதலுக்கு? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜாதி மதம் என்பது காதலுக்கு இல்லை, மனுஷங்களுக்கு தான். ஒரு ஃபோன் இல்லாமல், வீடியோ கால்லாம் இல்லாமல் காதல் அவ்வளவு புனிதமாக காத்திருந்திருக்கு.
இன்றைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட காதலுக்கு எத்தனை சோதனைகள் இருக்கும். காத்திருப்பு, காதல், நம்பிக்கை எல்லாமே தான் இன்னைக்கு நற்றினையை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நல்ல நம்பிக்கையோடு நல்ல காதலுக்கு இன்றுமே தலை வணங்குவோம். நற்றினை காதலில் தான் நம்ம தோழியோட ஒன்றிணைறீங்களா? அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டும் காதல் இல்லை, 2000 வருஷம் முன்னாடியும் இதே நிலைமை தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த பதவியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் உங்களோட காதலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். நன்றி, வணக்கம்.